மகநதி சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சாரதா இருந்துட்டு இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ரூமை லாக் பண்ணிட்டு புடவை எடுத்து மேலே போட்டு முடி போடுறாங்க. ரெண்டு பிள்ளை தச்சிங்க பொம்பளைங்க இருக்காங்க வீட்டில். அவங்கள கொஞ்சம் நினைச்சு பாரு, இதுக்காக செத்து போனவனுக்காக இப்படி ஒரு முடிவு நீ எடுக்கிற, இங்க பாரு நீ எடுக்கிறது ரொம்ப தப்பான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்த உடனே அங்கேருந்து வந்துடுறாங்க. என்னால் முடியல, நான் ஒவ்வொரு நிமிஷமா அந்த மனுஷனுக்காக நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா அந்த ஆளுக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு விஜயும் காவேரியும் ஓடி வராங்க. விஜய் இருந்துட்டு ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் பார்க்குறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, உன் புருஷன் உங்க குடும்பத்துக்காக அங்க போய் கஷ்டப்படுறான், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்க வந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தம்பி நாங்கள் கஷ்டப்படலையா? அவரை நினச்சி நான் கஷ்டப்பட்டிருக்கேன், குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு நிமிஷமா அந்த பிள்ளைங்கள நினச்சி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா இந்த பிரச்சனை வந்ததே உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். மற்றவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உண்மையாக இருந்தீங்கல்ல அதுவே போதும். இங்கே பாருங்கள், காவேரியோட குழந்தையும் கங்காவோட குழந்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கல்ல, அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு நீங்கள் எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் யமுனாவும் நிவினும் வந்துடுறாங்க. ஏன் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிவின் கேட்கவும், நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனால் இப்படி ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க. விஜய் பண்ணதை நினச்சி காவே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி இப்படி மாறினாங்க, அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொன்னேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரி விஜயை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.